இப்போ வந்து நான் வந்து கங்குவா படத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் செம்ம எதிர்பார்ப்புல வந்தேன். தலைவன் கிட்ட என்ன சூர்யாவோட எஃபெக்டே வேற லெவல்ல போடுவாரு. ஒவ்வொரு படமும் கொஞ்சம் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு புதுசா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்திருந்தாரு. நம்ம சிறுத்தை சிவா சொல்ல தேவையில்ல. அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது சூர்யாவுடைய அண்ணனுடைய கேரக்டர் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஜானியும் வித்தியாசமா வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூரியனுடைய ஹேமே. ஏன்னா ஒரே ஜேர்னியில் போயிட்டு இருந்தா மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா சிறுத்தை சிவா நான் வந்து கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அண்ணன் திகிரமா பண்ணாரு. அந்த எஃபெக்ட் வந்து உள்ள கொடுத்துருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. விக்ரமணன் தான் பண்ணுவார்னு நினச்சிருந்தோம். படம் ஒரு வித்தியாசமான ரோல்ல விக்ரமணன் தான் கொடுப்போம் எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஆனால் அவருடைய ஈக்குவலுக்கு இல்லாமல் அவருடைய திறமைக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 100%ல ஒரு 80% நான் சொல்லுவேன் பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ஸ்டோரி செம்மையாக கொடுத்துருக்காரு. வில்லனுக்கு சொல்ல தேவையில்ல, வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் வந்து செம்ம சண்டை வரும், ஃபைட் சீன்ஸு. ஏன்னா ஒரு இடைவெளிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவாக ஃபுல்லாக அடிதடி தான், ரத்த காயம் அப்படி இப்படி குத்துறது போர் உள்ள சண்டையாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நடா இது சண்டையாக போயிட்டுருக்கு, போரிங்காகவே இருக்குது அப்படின்னு தான் நினைப்பீங்க. செகண்ட் ஹாப்பில் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறது தான் செகண்ட் ஹாப்பில் செம்மையாக பண்ணியிருப்பாரு. சும்மா போரிங்கே இல்லாமல் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது செகண்ட் ஹாப்பு தான். சாங்லாம் வந்து சொல்ல தேவையில்ல, அதை நான் எல்லா கதையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. சாங் எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டான ஜேர்னியில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு, வில்லனுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு. டிஎஸ்பி முக்கியமாக சூரியனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பிக்கும் உள்ள நட்புன்னு நினைக்கிறேன். அவருக்கு போட்டிருக்க ஒவ்வொரு மியூசியம் வந்து நிறைய படத்தில் போட்டிருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சூரியனாவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி வந்து செம்ம தலைவா, ஹைலைட். உங்களுடைய சூரியனாவுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப கொடுத்துருக்கீங்க. சிறுத்தை சிவாண்ண ரொம்ப ஹைலைட்னா. எல்லாம் அவருடைய பெரிய பெரிய ஆக்டருக்கெல்லாம் வந்து என்னமாரி ஜேர்னி எடுக்கணும், என்னமாரி புதுசாக கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மெதுவாக கொடுக்குறீங்க. உங்களுடைய ஹைலைட் கதை செம, சொல்ல தேவையில்ல. உங்களுடைய டீம் நம்பருக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு அடிக்கிறேன், சூப்பராக இருந்தது. ஏன்னா சூரியனோட ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணி படம் பார்க்குறது, நானே வந்து தலை ரசிகன் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு சூரியனை ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், செம்மையாக பிடிக்கும். என்னன்னா ஒரு நம்ம எதிர்பார்க்கறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பாரு, ஜேர்னியில் சூப்பராக கொடுப்பாரு. ஏன்னா ஆனால் சத்தியமான இந்த கதையை வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிரே பார்க்கல. ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சின்னதாக வருத்தம், வேறு எதுவுமே கிடையாது. ஹைலைட் படம் பகாயிட்டு அமரனுக்கு ஈக்குவலாக இந்த கதை வந்து ஹைலைட்டாக அடிக்கும்னு நினைக்கிறேன். அமரன் தான் வந்து 2 வாரத்துலேயே வந்து 2 கோடி அடிச்சிருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யானு எனக்கு தெரியல. ஆனால் அமரனுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே நம்ம சூரியனுடைய கங்குவா படம் ரிலீஸு ஹைலைட் பண்ணிட்டு நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அமரனுடைய இந்த கதை வந்து ஹைலைட்டாக தூக்கின்னு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 வாரத்தில் தெரியும், இல்லைன்னா ஒரு 3 நாளில் தெரியும். 2 வாரம் கூட தேவையில்லை, 3 நாளில் தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்குது, யார் எந்த ஹைலைட்டில் பண்ணுறாங்கன்னு பக்காவாக தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொல்ல தேவையில்ல, நீங்கள் வந்து எல்லாருமே ஆடியன்ஸ் ஃபுல் அண்ட் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க. படம் செம்ம இட்டு, மரணம் இட்டு. அவ்வளவும் பார்த்தீங்கன்னா பாதி எல்லா கதையில வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன பாட்டாக தூக்கி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியும் கதை. நீங்கள் பாருங்க, உங்களுக்கே தெரியும். மியூசிக் டிஎஸ்பி என்ன செம்ம ஹைலைட்னா, சொல்ல தேவையில்ல. ஒவ்வொரு எங்கெங்கே பிஜிஎம் பக்காவாக கொடுத்துக்கணுமோ அங்கெல்லாம் சின்ன சின்ன ஹைலைட் சீன் பக்காவாக கொடுத்து, எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகுதோ அங்கே டவுன் ஆகிற ஹெப்டப்பில் வந்து கிளாப்பை ஹைலைட்டில் கொடுக்குறது இந்த பிஜிஎம் தான். கதை நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்குறவங்களுக்கு கதை புரியாது, கத்துற மக்களுடைய ஹைலைட் சவுண்டு தான் கேட்கணும். ஏண்டி கதை சத்தியமாக புரியாது, எனக்கே புரியல, பைத்தியம் முச்சிச்சு, மண்டை தான் சொரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. செகண்ட் ஹாப்பில் திரும்பவும் இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்பவும் நான் படத்தை பார்க்க தான் போகிறேன். 2வது நாள் ஒரு 3வது ஷோல். ஏன்னா எனக்கு கதை புரியணும், 1/2 ரிவீல் பண்ணி பார்ப்பேன் கதையை எப்படி எடுத்துருக்காங்க, ஏதா எடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல, அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் நானே உள்ளே போனேன். சூரியனுடைய கேரக்டர் வேற லெவல். கங்குவானா அந்த டைட்டில் சூரியனாவுக்கு தான் கொடுக்கணும். அதான் சொல்ல தேவையில்ல. முக்கியமாக வந்து கழுகு, அந்த ஹைலைட்ல கழுகு தான். ஒரு டேட்டு நிறைய போட்டிருக்காரு, கை ஃபுல்லாக பாடி லாங்குவேஜில் டேட்டு. அவருடைய காஸ்டியூம்ஸு கலர்ஃபுல்லாக, அந்த ஸ்க்ரீன் பிளே, கதை, ஸ்டோரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அப்புறம் வந்து சொல்ல போல ஸ்டோரி லிரிக்ஸு எல்லாமே, டைலாக் டெலிவரி
செம்ம ஹாப்பிங்க. ஒவ்வொரு சீனும் புட்டு புட்டா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் பார்க்காதீங்க. என்ன கதை புரியாது. கதை புரியாது, என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கதை புரியணும்னா ஒரு 2 நாள் கழிச்சு தான் படம் பார்க்கணும். சவுண்ட் இல்லாம பசங்களுடைய என்ஜாய்மெண்ட் இல்லாம படம் பார்த்தா நல்லா இருக்கும். கதை புரியும். அதனால சொல்ல வரேன். கதை ஹைலைட்டு. கங்குவா படம் பல கோடி ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயில ஒன்று மீட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஜெயில ரிப்பீட் பண்றதுக்கு எந்த படமும் வரல அப்படின்னு. ஏன்னா அமரன் வந்திருக்கு. அமரனுக்கு அப்புறம் வந்து நம்ம கங்குவா சொல்ல தேவையில்ல. இந்த படம் ஹைலைட்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன்.